பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும். இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதிக்குழம்பு. இது வந்து பேரு தான் எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். நான் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன் சொதி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஆனா வந்து இத ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டு மெம்பர் ஒருத்தர் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு வீட்ல இருந்து வாங்கிட்டு வந்தார். அதுக்கு அவங்க சொன்ன பேர் வேற. எதை என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்களோ என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ தெரியல. இந்த குழம்பு பத்தி பேச்சு வரும்போது அந்த வீட்டுல சொல்லி இருக்கிறாங்க, அது வந்து வெள்ளைக்குழம்பு. வெள்ளைன்னா நிறத்தை குறிக்கிற வெள்ளை. வெள்ளைக்குழம்பு அது அவ்வளவு சூப்பரா இருக்கும், வாங்கிட்டு போங்கண்ணே, ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கேயுமே சாப்பிட மாட்டாரு. ஹோட்டல் தவிர வெளியில எங்கேயும் யார் வீட்லயும் சாப்பிட மாட்டாரு. அப்படி இருந்தும் அவங்க கிட்ட அந்த குழம்பு வாங்கிட்டு வந்து கொஞ்சோண்டு தான் ஊத்தி சாப்பிட்டு மூஞ்சி போன போக்க அஷ்டகோணலுக்கும் வேலை, அஷ்டோத்திர கோணலா போச்சு. என்னது இது வெள்ளைக்குழம்புன்னு சொல்லிட்டு பச்சை தண்ணியா இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம்தான் இப்போதான் எனக்கு வந்து அது சொதி அப்படின்னு தெரியும். என் பையன் வந்து அவங்க வீட்டுல ஃப்ரெண்டு வீட்டுல எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கும்மா அப்படி, அதாவது செய்யற விதமா செய்தா, அதாவது குண்டான பொருட்கள் போட்டு கரெக்டா செஞ்சா நல்லா இருக்கும். நம்ம கொஞ்சம் கை இறுக்கி பிடிக்கணும், பைசா இறுக்கி பிடிக்கணும், அதை எல்லாமே கரெக்டா போடணுங்கிற முடியாத பட்சத்துல அந்த குழம்பு நல்லா இருக்காதுன்னு அப்போதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து அந்த சொதி குழம்பு தான் நான் செய்ய போறேன். அடுப்புல பால் இருக்கு, அது இறக்கிட்டு அப்புறமா செய்வோம். ஏன்னா அந்த பக்கம் நான் கையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா டக்குன்னு எப்போ என்னோட கண் ஒரு செகண்ட் நகருதோ அந்த நேரம் பொங்கிரும். அதுக்காக தான் வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு அது வரைக்கும் இது இல்லை என்னென்னலாம் சொதி குழம்புக்கு எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்துருவோமா. கேரட்டு, பீன்ஸு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான். ஒரு 2 குட்டி கேரட்டு, ஒரு 4-5 பீன்ஸு. அப்புறம் வந்து யூடியூப்லேயும் பார்த்தேன் நான். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்கிறாங்க. அப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் கலந்து நமக்கு எது எப்படி வருதோ அப்படி செய்வோம்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி, ஒரு வீடியோவில் வந்து வெள்ளைப்பூட முழுசாக போட சொல்கிறாங்க, ஒரு வீடியோவில் மிக்சியில் அரைச்சி போட சொல்கிறாங்க, பச்சை மிளகாயை கீறி போட சொல்கிறாங்க, ஒரு வீடியோவில் வந்து பச்சை மிளகாயை அரைச்சி போட சொல்கிறாங்க. நம்ம வந்து அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அப்படின்னு இல்லாமல் எப்படி நம்மளால முடியுதோ அப்படி செய்வோம்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம செய்கிற அளவு கொஞ்சம், அதனால வந்து ஒரு 50 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக பாசிப்பருப்பு, 50 கிராமுக்கு கொஞ்சமாக குறையா பாசிப்பருப்பு. அது அந்த பாலை இறக்கட்டும், அது வரைக்கும் தண்ணியில் களைஞ்சி வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு 100 கிராமுக்கு இருக்கும் கேரட்டு, பீன்ஸ் வந்து அதுவும் சேர்ந்து ஒரு 2 சேர்ந்து ஒரு 150 கிராம் இருக்குன்னு வைங்களேன். அப்புறம் வந்து பூண்டு, இஞ்சி 2யுமே துருவி வச்சிட்டேன். அப்புறம் வந்து மல்லி வந்து வாங்கி வச்சது இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா. நம்ம சமையலில் வந்து பெரிய பிஸ்தா இல்லைங்கிறது நீ இந்த மிளகாயை எப்படி கீறி இருக்கேங்கிறத பார்த்தே உங்களுக்கு தெரியும். அதை 2ஆ கரெக்டாக வகுறதுக்கு எனக்கு இது இல்லை. அந்த மாதிரி நான் சமையலில் பெரிய பெருசாலி இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய், வெங்காயம். முருங்கைக்காய் கிடைச்சது பெரிய காரியம். முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கிற காய்கறிகள் எல்லாம் சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்காத பொருட்கள் எல்லாம் கூட வாங்கியிருக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம், இதெல்லாம் தான் சேர்த்துருக்கோம். அப்புறம் வந்து ஒரு தேங்காய் பார்த்தீங்கன்னா இந்த இத்தத்தண்டி தேங்காய், இத்தத்தண்டி 10 ரூபாய்க்கு வாங்கினேன் நான். 2 வாங்கினேன். அதில் ஒரு தேங்காவை அரைச்சு பால் எடுத்து வச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து தண்ணியே கலக்காம முடிஞ்ச அப்படியே அரைச்சு எடுத்த தேங்காய் பால், 2வது தேங்காய் பால் இது, 3வது தேங்காய் பால் வந்து அப்படியே இருக்கு. அதை நான் வந்து வடிகட்டவே இல்லை. அதை வந்து காய்கறி வேகும் போது அதில் கலந்துருவோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறேன்.
இவ்வளவுதான் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறது. இதை சொதுக்கி தாளிக்கிறதுக்கு மட்டும் ஒரு வத்தல், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து எடுத்து வச்சிருக்கிறேன். தேங்காய் எண்ணெயில தான் தாளிக்க போறேன். சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடலைனாலும் சரி. நல்லா ஒத்துக்கிருச்சுன்னா, மனசுக்கு ஒத்துக்கிருச்சுன்னா சொதி, இல்லைன்னா வெந்நிச்சோறு தான், தண்ணிச்சோறு தான். பருப்பை வந்து இப்போ வந்து அடுப்பில் வச்சுட்டு ஹையில் வச்சுருக்கிறேன் நான் ஸ்டவ்வை. அப்போ தான் தண்ணி சீக்கிரம் சூடாகி கொதிச்சு பருப்பு வேகும். அதுக்காக பாலை இறக்கிட்டு பருப்பை வேக போட்டிருக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நேற்று கோயிலுக்கு போயிருந்தேன், பெருமாள் கோயிலுக்கு. இப்போ நைட்டு ஒரு 5 மணிக்கு தான், நேற்று தான் இங்கே வந்து ஏகாதசி அனுஷ்டிச்சாங்க கோவிலில். சொர்க்கவாசல் நேற்று 5 மணிக்கு திறக்கிறதா சொன்னதுனால நான் கரெக்டாக 5 மணிக்கு போனேன். அப்புறம் திரும்பி வர மணி 7:30 ஆயிருச்சு. 7:30 ஆயிடுச்சு. வரும்போது தான் எனக்கு யோசனை பண்ணுச்சு, நாளைக்கு இந்த மாதிரி சமையல் என்ன சமைக்கிறது. ஏன்னா நான்வெஜ் சமைக்காமல் இருக்கும்போது புளி அல்லது மசாலா இந்த 2 போட்டு ஏதாவது சாம்பார், இல்லைன்னா புளிக்குழம்பு, ரசம் இந்த மாதிரியே போயிட்டே இருக்கு. ஒரு வித்தியாசமாக வைப்போம்னு சொல்லிட்டு என் பையனுக்கு சொதி குழம்பு பிடிக்கும், நல்லா இருக்கும்மா அப்படின்னு சொல்லுது. வெள்ளிக்கிழமை ஹோட்டல்களில் கம்பல்சரி சொதி வைப்பாங்க, இது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லும். நான் வந்து ஹோட்டல் சாப்பாடு ஒரு தடவை வாங்கிட்டு வந்தப்போ அது சொதி குழம்பு பார்த்துட்டு வேணாம்ப்பா எனக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அந்த மாதிரி. ஆனால் அதுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அதை கரெக்டாக செய்யணுங்கிற ஒரு பயம் இருக்குது எனக்கு. ஏன்னா மோர் குழம்பு வச்சாலே திரிஞ்சு போயிடும். அதனால எனக்கு கொஞ்சம் பயந்து தான் நான் செய்கிறேன். தேங்காய் பால் சேர்த்து செய்யணுமேனு கொஞ்சம் பயம் இருக்குது. செய்கிறேன்னா சரி, வந்த மறந்துட்டேன் பாருங்கள். பெருமாள் கோயிலேருந்து வரும்போது காய்கறி கடையில் காய் வாங்குறேன். நீங்கள் நம்புனா நம்புங்க, நம்பாடி போங்க. கடையில் இருந்தது ஒரு இளவட்ட பையன். அவனுக்கு கல்யாணம் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையானே தெரியல. சரி, அம்மா வச்சுருந்தா கூட சொதி குழம்பு வச்சுருந்தா, பெரும்பாலும் நெல்லையில் சொதி குழம்பு ஃபேமஸ் இல்லையா, அவங்க அம்மா வச்சுருந்தா கூட அதில் என்ன காய்கறிகள் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியுமேன்னு சொல்லிட்டு, தம்பி சொதி குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன காய்கறிகள் போடுன்னு சொன்னால் அந்த பையன் நெளிஞ்சிச்சு. எனக்கு தெரியாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு குரல் வந்தது, பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி எல்லாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வந்துச்சு. என்னன்னு பார்த்தா பக்கத்துல ஒரு நண்டு நிக்குது. பொடுசு 10 வயசு தான் இருக்கும், அது நிக்குது. அதை ரொம்ப விட்டுட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கலாம். ஆனால் பெற்றவங்க என்ன நினைப்பாங்களோ. அந்த 10 வயசு பிள்ளை சொல்லுது, பொம்பளை பிள்ளை. கேரட் அந்த குரலில் சொல்லுச்சு. இப்போ கேரட், பீன்ஸு, பட்டாணி, அப்புறம் தேங்காய் பாலெல்லாம் ஊற்றுவாங்க அப்படின்னு சொல்லுச்சு. அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேரட், பீன்ஸ் வாங்கினேன். அப்புறம் என்ன கிடைச்சதோ, முருங்கைக்காய் இன்னைக்கு காலையில் தான் பையன்கிட்ட கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். ஒரு குட்டி முருங்கைக்காய் 10 ரூபா. அம்மா 20 ரூபாய்க்கு குறைஞ்ச முருங்கைக்காய் இல்லைம்மா அப்படின்னுச்சு. ஏதா நீ அவங்கள கேட்காத, நீனா குட்டியாக ஒன்று எடுத்து வாங்கிட்டு வா, எவ்வளோ விலைனாலும் சரின்னு சொன்னால் 10 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்தது. அப்புறம் சின்ன வெங்காயம், இதெல்லாம் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தது தான். சரி, பருப்பு வேகட்டுமா? அது வரைக்கும் நீங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. பாவம், நான் தொண காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்திக்கிட்டே இருப்பேன். சரி, பருப்பு வேகட்டும். நாம வேக வச்ச பாசி பருப்பு பார்த்தீங்கன்னா அந்த ஊத்துன தண்ணியிலேயே 3/4 பருவத்துக்கு மேலேயே வெந்துருச்சு. இதோட சேர்த்து நம்ம காய்கறியையும் வேக போடுவோம். ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா நாம் காய்கறியை தண்ணி ஊற்றி வேக வைக்கலாமா, இல்லை இந்த 3வது பாலை ஊற்றி வேக வைக்கலாமான்னு ஒரு எண்ணம் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாலை வந்து நான் தண்ணியே கலக்காம எடுத்தேனா, அதனால அந்த 2வது 3வது பாலில் அந்த தேங்காவோட இது அதிகமா இருக்குமோ, அதனால ஊத்துனா தெரிஞ்சு போயிருமோன்னு ஒரு பயம் வருது. சரி, தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இப்போ நான் அந்த 3வது பாலை தான் ஊத்த போறேன். உள்ளபடி இருக்குது. 3வதா எடுத்த பாலை இதுல ஊத்திட்டேன். இப்ப வந்து இந்த காய்கறி எல்லாத்தையும் இதுல சேர்க்கிறோம்.
இது இஞ்சி வெள்ளைப்பூடையும் இப்பவே சேர்க்கலாமா? இல்ல அது காரத்துக்கு தெரிஞ்சு போயிருமா என்னன்னு முதல்ல செய்யறதுனால எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. உம் அப்புறம் வந்து காய்கறியில உப்பு சேர்க்கணும். ஆனா ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா காய்கறிகள்ல இறக்கும் போது தான் உப்பு போட்டாங்க. மொத்தத்துல இறக்கும் போது தேங்காய் பால் எல்லாம் ஊத்திட்டு இறக்கும் போது தான் உப்பு போட்டாங்க. அப்படி போட்டா எப்படி காயில எப்படி உப்பு சேரும்? இப்ப நான் கருவேப்பிலையும் இதோட சேர்த்து போட்டிருக்கேன். அந்த மல்லிச்செடி மட்டும் வச்சிருக்கிறேன். நான் இப்போ உப்பு போட்டுறலான்னு நினைக்கிறேன். உப்பு போட்டுட்டு இஞ்சி வெள்ளைப்பூடை மட்டும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுவோம் அப்படின்னு பாக்குறேன். காய்கறி இப்போ ஒரு அரை வேக்காட்டுக்கு வந்துருச்சு. அதனால இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுறேன். ஏன்னா லாஸ்ட்ல போட்டோம்னா அந்த ஸ்மெல்லு தூக்கலா இருக்கும். நீங்க எத்தனையோ வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒரு சிலருக்கு ஏதாவது தெரியாம இருந்திருக்கும். என்ன மாதிரி எதுவுமே தெரியாமலாம் இருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு சிலர் ஏதாவது தெரியாம இருக்கிறவங்க வேணா வீடியோக்களை பார்த்து பழகுவீங்க. ஆனா முழுக்க முழுக்க வீடியோ போடுறவங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி தான் வீடியோ போடுவாங்க. என்னைய மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ போடுறது இதுதான் முதல் முறையா, கத்துக்கிறதுக்கு வீடியோ போடுறது இதுதான் முதல் முறையா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கத்துக்கிறதுக்கு நானே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். பார்க்க நல்லாத்தான் இருக்கு. பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் வேகணும் காய். அது வெந்த பிறகு 2வது பால் ஊத்திட்டு அப்புறம் இறக்கி வச்சு 3வது பால் ஊத்தலாம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். புடிச்சிடக்கூடாது. ஆனா எனக்கு பால் கம்மியா தான் இருக்கு தண்ணி. அது இந்த காயும் அந்த தண்ணியும் சரியா வரும்போது 2வது பாலை ஊத்தி லேசா கொதிக்க விடாம லேசா இது பண்ணிட்டு இறக்கிடுவோம். இறக்கி நல்ல சூடானதும் இறக்கிடுவோம். இறக்கிட்டும் 3வது பால் ஊத்திட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அப்புறமா தாளிப்போம். இப்போ 2வது பால் ஊத்தி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்துல நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டேன். காயெல்லாம் வெந்துருச்சு. அதனால ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா திரியா வர்றதுக்கு உண்டான சான்ஸ் நிறைய இருக்கு. அதனால நான் ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் அப்படியே ஆற வச்சுட்டு அப்புறமா இந்த பாலை ஊத்தி நான் சொல்லாம விட்ட ஒரு இது வந்து இந்த லெமன் புழிஞ்சு விடணும். இந்த லெமனை புழிஞ்சு விடணும், தாளிக்கணும் சொன்னேன் இல்லையா? அதனால வந்து இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். நான் ரொம்ப பயந்து தான் இந்த குழம்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னுட்டு. இந்த சூடும் ஆறும் அந்த காயும் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டா ஆகிரும். அந்த நேரத்துல நான் வந்து அந்த பாலை ஊத்த போறேன், லெமன் பொழிய போறேன். இப்ப ஊத்தலாமா இந்த முதல் தேங்காய் பாலை? தண்ணி ஊத்தாம எடுத்ததுனால கொஞ்சமா தான் இருக்கு. அவ்வளவுதான், ஊத்தியாச்சு. இந்த சட்னி தாளிக்கும் போது மிக்சியில இருக்கிற தண்ணிய கழுவி அதுல ஊத்துவோமே, அந்த மாதிரிலாம் இதுல ஊத்த வேணாம். ஏன்னா அப்புறம் ரொம்ப தனியா போயிடும், அதோட டேஸ்டே மாறிடும். இப்ப என்ன செய்யறோம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ண நிலைமையில தான் இருக்குது. ஒரு அரை சூடு இருக்கு சட்டி. அந்த நிலையில என்ன பண்றோம், இந்த லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுறோம். அது கொஞ்சம் போல பிழிஞ்சா போதும். இது எதுக்குன்னு சொல்றாங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த இந்த சொதி வந்து கொஞ்சம் கெட்டியாகும். இந்த லெமனை புழிஞ்சு விட்டா சொதி வந்து கெட்டியாகும். மற்ற குழம்புகள்னாக்கா நம்ம தீயை எரிச்சு கூட கொஞ்சம் எரிச்சு அந்த குழம்ப வத்த வச்சு கெட்டியாக்குவோம். ஆனா வந்து இதெல்லாம் அப்படி செய்ய முடியாது இல்லையா? அதனால இத வந்து பிழிஞ்சு விட்டு நான் வந்து ஒரு கால் அளவு தான் பிழிஞ்சு விட்டுருக்கேன். அவ்வளவுதான். ஒரு அரை பழத்துல ஒரு 5-6 சொட்டு விட்டுருக்கேன், அவ்வளவுதான். அப்புறம் இந்த மல்லிச்செடின்னு ஒண்ணு இருந்துச்சு பாத்தீங்களா?
இந்த மாதிரி கலர்ல, கருப்பு கலர்ல யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்பா, இந்த லெமனோட வாசனை கம 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 கமன்னு வருது. சரி, நம்ம இப்ப தாளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குடிச்சு பார்க்கலாமா? இன்னும் கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம தாளிக்கலாம். நல்லா இருக்கும். அதாவது பருப்பும் தேங்காய் பாலும் சேர்ந்து அது ஒரு மாதிரியா நல்லாதான் இருக்கு. என்னன்னா இதுல தேங்காய் பால் ஜாஸ்தியா இருக்கு. இது குறைஞ்சமா இருந்துச்சுன்னு வைங்களேன், இதுக்கு பேரு சாம்பார். உண்மையாவே தான் நான் சொல்றேன். நான் அப்பவே யோசனை பண்ணிட்டேன். பருப்பு போட்டோம், அப்புறம் அந்த வெங்காயம், பீன்ஸு, கேரட்டு, முருங்கைக்காய் இதெல்லாமே சாம்பாருக்கு போடுற காய்கறிகள் தான். அதுக்காக மற்ற காய்கறிகள் போடக்கூடாதுன்னு, மற்ற குழம்புக்கு போடக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, சாம்பாருக்கு தான் போடணும்னு அர்த்தம் இல்லை. எல்லாமே சாம்பாருக்கு போடுற காய்கறிகள் தான் போட்டு வேக வச்சோம். அப்புறம் வந்து தேங்காய் பாலை விட்டோம். புளி கரைச்சி விடுவோம் சாம்பார்ல, அதுக்கு பதிலாக லெமன் சாரை விட்டாச்சு. ஆக இது வந்து தேங்காய் பால் சாம்பார் தான் இது. ஆனா நல்லா இருக்கு, ருசி குடிக்க நல்லா இருக்கு. சாதத்துல ஊத்தி சாப்பிட எப்படி இருக்கும்னு தெரியல. சாப்பிட்டுட்டு சொல்றேன். குடிக்க நல்லா இருக்குங்கிறதுனாலதான் திரும்ப எடுக்கிறேன் பாருங்க. ரொம்ப அருமையா இருக்குங்க. அதான் இந்த ஒரு தேங்காயில அது இந்த கொஞ்சமா குழம்பு வச்சு பின்னு நாப்புல வச்சதுனால அது நல்லா இருக்கோ என்னமோ தெரியல, சூப்பரா இருக்கு. அதாவது இந்த சொதி தெரியாதவங்க வேற ஏரியாக்காரங்கள் தாராளமா செஞ்சு பார்க்கலாம். தாராளமா செஞ்சு சாப்பிடலாம். சூப்பரா தான் இருக்கு. குடிச்சு பார்த்துட்டேன், சூப்பரா இருக்கு. சாதத்துல ஊத்தினாலும் அது ஒரு வித்தியாசமான, நான் இப்பவே கூட சாப்பிட்டு காமிச்சிருவேன் சாதம் போட்டு. ஆனா வந்து சோறு இப்பதான் வெந்துகிட்டு இருக்கு பாருங்க. இப்பதான் வெந்துகிட்டு இருக்குது. இது ரொம்ப சூப்பரா இருக்கு, பரவாயில்ல. சரி, இன்னொரு விஷயம் இருக்கு இல்லையா, பாவையோட பாசுரம் 8வது பாசுரம், 80வது பாசுரம் இல்ல, 8வது பாசுரம். கீழ்வானம் வெள்ளென்று. இப்ப வந்து இந்த சட்டி வந்து ஒரு அரை சூடுல இருக்கு, அடுப்பு அமர்த்தியாச்சு. அடுப்பு சட்டி அரை சூடுல இருக்கும் போதே நான் அந்த தேங்காய் பாலை ஊத்திட்டேன். ஊத்திட்டு அதை கொஞ்சம் குளிச்சு பார்ப்போம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதுல நான் வந்து இந்த எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டேன். அப்போ வந்து டிவி வால்யூம் அதிகமாக வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால இப்போ போய் சரி பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த எலுமிச்சம்பழத்துல இது அரை எலுமிச்சம்பழம். ஆனா வந்து நான் இதுல ஒரு 4-5 சொட்டு தான் விட்டேன். 4-5 சொட்டு தான் விட்டேன். விட்டுட்டு கலக்கி விட்டு கொஞ்சம் குடிச்சு பார்த்தேன். நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. அதனாலதான் திரும்ப ஒரு தரம் எடுக்கிறேன் பாருங்க, குடிச்சு பார்க்க. ரொம்ப அருமையா இருக்குங்க. அதாவது சும்மா சாப்பிட அருமையா இருக்கு. சாப்பாட்டுல இருக்கும்போது எப்படி இருக்குமோ தெரியல. ஆனா இதுக்கு எதுக்கு சொதின்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல. தேங்காய் பால் அதிகமா ஊத்தி செய்யறதுனாலயோ என்னமோ. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து சாம்பார் அதுக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கு. சாம்பாருக்கு பக்கமா இருக்கு. ஏன்னா பருப்பு போட்டிருக்கோம், சாம்பாருக்கு போடக்கூடிய காய்கறிகள் அத்தனையும் போட்டிருக்கோம். பீன்ஸு, கேரட்டு, வெங்காயம், முருங்கைக்காய் எல்லாம் போட்டிருக்கோம். அப்புறம் வந்து தேங்காவும் சில சாம்பாருக்கு அரைச்சி ஊற்றுவாங்க இல்லையா, அரைச்சி ஊற்றுவாங்க. அப்போ அது மாதிரி இதில் கொஞ்சம் அரைச்சி ஊற்றாம பால் நிறைய இடத்து ஊற்றிருக்கோம். அப்புறம் பத்தாவதுக்கு சாம்பாரில் புளி கரைச்சி ஊற்றுவோம். இதில் வந்து புளியை லெமனை புழிஞ்சு விட்ருக்கோம், அவ்வளோதான். அப்போ இது சாம்பார் தான். ஆனால் குடிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல அந்த தேங்காய் பாலோட வேற டேஸ்ட்டாக இருக்குது. இது தெரியாத மற்ற ஏரியாக்காரங்க, இது வந்து நெல்லையோட ஸ்பெஷல். மற்ற ஏரியாக்காரங்களும் தைரியமா செஞ்சு சாப்பிடலாம். இப்ப நான் வந்து தாளிக்கு போறேன். கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊத்தி அதுல ஒரு வத்தலை 2ஆ கிள்ளி போட்டிருக்கேன், கொஞ்சம் உளுந்தும் போட்டிருக்கேன்.
இப்ப கடுகு போட்டுறேன். கடுகு வெடிச்ச பிறகு நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறுன பிறகு ஊற்றும். சரியா? இது மற்ற குழம்புகள் மாதிரி சுருன்னு ஆகக்கூடாது. இன்னொரு விஷயம் இருக்கு இல்லையா, மார்கழி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு இல்லையா, அது சொல்லிடுறேன். பாசுரம் 8 திருப்பாவை. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தன காண்மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். அதாவது கோதுகலமுடைய பாவாய்னா கண்ணன் இடத்துல அனைவருக்கும் காதல் இருக்கு. ஆனா அந்த கண்ணனுக்கே உண்மையில ரொம்ப காதல். வானம் மெதுவாக சிவக்குது, எருமைகள் அதிகாலையில நுனிப்புல் மைய போகுது. நமக்கு முன்னாடி போறவங்களையும் நம்ம நிறுத்தி உன்னோட தான் போகணும் அப்படின்ட்டு உன் வாசல்ல நிக்கிறோம். பகாசுரனையும் அந்த கம்சன் அனுப்பினான்ல அந்த மல்லர்கள்னா அந்த பவுன்சர்கள் மாதிரி, இந்த காலத்து பவுன்சர்கள் மாதிரி அந்த காலத்துல சண்டை போடுறதுக்குன்னே மல்லர்னு இருப்பாங்க. அவங்களையும் வீழ்த்தின கண்ணனை கொண்டாட நீ வரணும் அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. அதுதான், வேற 8வது பாசுரம் பாடிட்டோம். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவோட இன்னும் சந்திக்கலாம். இப்போ இதை ஊத்திடலான்னு நினைக்கிறேன். சவுண்டே இல்லை. நல்ல சூப்பரான ஒரு சொதி, தேங்காய் பால் சொதி முதல் தடவையிலே வெற்றிகரமா வச்சுட்டேன். குடிச்சு பார்த்தா ருசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி சமைச்சு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சந்தோஷமா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு புதுசாக பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.